மதுரையில் இருக்கும்போதோ அல்லது மதுரையை சார்ந்த தென் மாவட்டங்கள் இருக்கும்போதோ அந்த இரவு நேரத்தில் தனிமையில் அண்ணன் அப்படி உட்காந்து அமைதியாக பேசியிருக்கல, தூங்குவதற்கு சாப்பிட்டதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து பேசும்போது அப்படியே லைட்டாக கதையை சொல்லுவார். அண்ணே போன மாதம் சிவகங்கைக்கு போயிருந்தேன், காரைக்குடியில் கொடியேற்றணும்னு தம்பியை கூப்பிட்டு தான். இதெல்லாம் கதை வெற்றிக்குமார் எப்படி சொல்லுவார் நான் சொல்லி காட்டுறேன். காரைக்குடியில் ஒரு பொதுக்கூடத்தை கூப்பிட்டாங்கண்ணே, அப்படியே கொடியேற்றுறதுன்னு சொல்லியிருந்தாங்கண்ணே. போயிருந்தேண்ணே, போய் பார்த்தானே ஒரு 50 பைக்கில்ண்ணே, ஒரு 100 தம்பிக்கண்ணே, ஒரு 50 பைக்குண்ணே, ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சு, ஒரே மாதிரி வாகனத்தில் அப்படி ஹெல்மெட் போட்டு, ஒரே மாதிரி அப்படி கொடியை பிடிச்சி, ஒரு 50 வாகனத்தில் 100 தம்பிகள், ஒரு பைக் 2 பேரும் வேணிக்கு அப்படியே ஊர்வலமா என்னை கூட்டிட்டு போனா. என்ன கொடியேற்ற ஒரு 10 இடத்துல கொடியேற்றணும்னே. அவ்வளோ ஒரு கட்டமைப்புனே. நாளைக்கு நீங்களே காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டால் உறுதியாக ஜெயிக்கிறோம்னே. தென் மாவட்டங்களில் எந்த தொகுதி ஜெயிக்கிறோமோ காரைக்குடி தொகுதி ஜெயிக்கிறோம்னே. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புனே. சிறப்பாக பண்ணிட்டாங்க. எனக்கு உடம்புல சிலுத்துருச்சு, இப்ப சொல்லையிலே பாருங்க அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில பேசுவோம். அப்படி இப்ப பேசினோடனே அண்ணன் நினைப்பாரு, அப்படியாடா சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வேலை செய்யறாங்கன்னா அருமையா போயிட்டு இருக்கேன். அதாவது அந்த தொகுதி உறுதியா ஜெயிக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, நம்ம மாறி மதுரையில இருந்து மதுரை மேற்கு தொகுதியை மதுரை மத்திய தொகுதியில போட்டிக்கிற போல காரைக்குடிக்கு போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு ஆசை அப்படிம்பார். உடனே இப்படி அப்படியாடா நல்லா போயிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லியிருக்கையில, ஆனா என்ன அந்த தொகுதியில ஒரே ஒரு சின்னதுனே, அந்த காரைக்குடி மாறன்னு உட்காந்துக்கிட்டேனே, அங்க வேலையை செய்ய விடாம தடுக்கிறாரு. அந்த தொகுதியை உருப்பட விடாம பண்றானே. எந்த தம்பியை கேட்டாலும் மாறன் தானே எங்களை அப்படி பண்றாரு, மாறன் தானே வேலை செய்ய விட மாட்டாரு, காரைக்குடி மாறன் தானே கட்சி அழிக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் அவனோட உடனே அப்படியாடா சரி அவனை தட்டி விட்டு வேலை செய்ய சொல்றான், அவனை தூக்கி விட்டுறா அப்படின்னு. தட்டி விட்டு தூக்கி விடுங்க, அது சீமான் பேசின வார்த்தை தான். அது ஒதுக்கி விட்டு போயிரு, தட்டி விட்டுரு, அவனை கலட்டி விட்டுரு, இந்த மாதிரி வார்த்தையில சொல்லிடுவாரு. அவர் என்ன நினைச்சாரு, இவர் சொல்றது உண்மைன்னு.